குருராமன் மாமாவை பார்த்தாலே நமக்குள்ள ஒரு தனியாவர்த்தனை ஓடிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இது. அன்றைக்கி எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகமாக நாடகங்கள் பார்த்துட்டு, என்னுடைய நாடகங்கள் தான் நிறைய பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு அது கிரேட் இது பண்ணி. அண்டு நெய்வேலி சந்தான கோபாலன் சார் வந்து உங்களுக்கு குருன்னு சொன்னீங்க. இப்போ நான் நாடகம் ஒன்று போட்டேன், சாருகேசின்னு. எத்தனை பேர் அதை பார்த்துருப்போட தெரியாது. அது படமாக இருக்குது. அந்த படத்தில் எனக்கு குருவாக அவர் நடிச்சிருக்கார். ஸோ அவரும் எனக்கு குரு. அண்ட் கேசவ் ஒரு ஃபைனஸ்ட் கார்ட்டூனிஸ்ட் அண்ட் மென்டார் ஃபார் ஜெயகிருஷ்ணன். இவெல்லாம் தேர் சம்மந்தப்பட்டவ. அண்ட் இந்த மெயின் குரு இவெல்லாம் இருக்கான். இப்பேற்பட்ட ஒரு செட்டில் ஆர்ட் பெயிண்டிங்கை ரசிக்கிறதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டார் ஜெயகிருஷ்ணன் எனக்கு இன்னும் புரியல. பட் he has made some enquiries. என்னோட யூனிவர்சிட்டியில் போய் அதை விசாரிச்சிருக்காங்க. I passed out high first class in chemical engineering in 1971. பட் நான் கிட்டத்தட்ட ஃபெயில் ஆன ஒரே சப்ஜெக்ட் டிராயிங் தான். அதனால தான் என்ன இது கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா 4 பிரமாதமாக இருக்கும்போது ஒரு சின்ன கபாப் ஹட்டி ஒன்று இருக்கணும் இல்லையா? அதனால தான் விசாரிச்சியில் கூப்பிட்டுருக்காரு. பட் நான் ஒரு ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன். அவரோட இந்த ஸ்கெட்சஸ் எல்லாம் பார்த்து ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஐ ஆல்ரெடி இம்ப்ரெஸ்ட் பை சிங்கிங். எங்கள் சபால் 2 வருஷமாக பாடிட்டு இருக்காரு. இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சிங்கர். கிவ் மை ஹேண்ட் ஃபார் தட். பட் இந்த ஸ்கெட்சஸை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். அவ்வளோதான். ஐ எம் நாட் அ கொனாயிஷர் ஆஃப் எனிதிங். பட் ஆஸ் அ ரசிகா ஐ திங்க் ஐ ஹேவ் அ ரைட் டு ஸ்பீக் ஹியர். I have a show happening at Bharat Kalachar. I was very happy to come and see it because when I saw the sketches, it was very impressive. In fact, let me tell you, Padma Subramaniam told me yesterday, "Enna or sketch panna solva avana sollirukka. So you have an assignment to be done. Wish you all the best. May you grow more as a singer and as an artist." ஆத்மார்த்தமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு அக்கேஷன் இது. என்னென்னா, நம்ம ஜெயகிருஷ்ணன் இவ்வளோ பெரிய ஒரு ஓவிய கலைஞரா அப்படின்னு அவள் அப்பா அம்மா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா தெரியாது. எனக்கு ரொம்ப பர்சனலி ஐ எம் ஸோ ஹாப்பி. எப்படின்னா, நம்ம டாக்டர் சுனந்தனோட எல்லா படத்தையும் பார்த்துட்டு வந்தபோது சொன்ன, ஹார்ட் ஒர்க் பண்ணாதவா யாருமே இங்கே இருக்க முடியாது இந்த படங்களில் அப்படின்னாரு. அதை நான் வேறு விதமாக நினச்சேன். கலைக்காக யார் உயிரை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஓவியம் மூலம் உயிர் கொடுத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய விஷயம். எங்கிட்ட சங்கீதம் கற்றுக்க வந்தபோது அவருக்கு சின்ன வயசு. அவர்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு கலை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவர்கிட்ட ஓவியம் கற்றுக்கிறதுக்கு சிஷ்யராக இருக்கிறேன். இதான் உண்மை. மாதிரி ஒரு பெரிய மகாவித்வான் சங்கீதத்துக்காக கலையும் தானும் வேறில்லை அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ல பாடும்போதோ வாசிக்கும் பொழுதோ ஆடும் பொழுதோ தன்னை மறந்து அவ அந்த கலையோடு இணைஞ்சிருக்கிற சமயத்தில் அவளுடைய எக்ஸ்பிரஸ் இருக்கு பாருங்க, அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக இன்றைக்கெல்லாம் ஃபோட்டோ வந்துருக்கு, எதை எடுத்தாலும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டா சரியாக போச்சு. அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டு. ஆனால் அந்த தன் கலைக்காக உயிரை கொடுத்து அந்த கலை தனக்கு உயிர் கொடுத்த அந்த தருணங்களை கேப்சர் செய்திருக்கக்கூடிய ஜெயகிருஷ்ணனுடைய ஒரு உழைப்புங்கிறது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்த. இது காலத்தை தாண்டி நிற்கும். ஏன்னா இப்போ எனக்கே சில பேரை சட்டு ரொம்ப நாளாச்சு பார்த்து, சில பேர் யாருன்னே எனக்கு தெரியல. அப்போ யாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி சரித்திரத்தை பற்றி நமக்கு தெரியலன்னாங்க உனக்கு ஃபியூச்சரே கிடையாதுங்கிறது. அது ரொம்ப முக்கியம். அதனால அந்த விதத்தில் நீங்கள் பெரிய ஒரு சேவை பண்ணியிருக்கீர்கள். அவர் மகேந்திரா சார் சொன்ன மாதிரி வரைஞ்சிட்டே பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டம். நினச்சி அதையும் பண்ணிடுவாரா இருக்கும். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப என்னுடைய படம் ஒரு 2 வச்சிருக்கார். என்னன்னாக்கா, இப்போ எங்களோட படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோன்றுறதுன்னா, நம்ம இவ்வளோ நல்லவாடா அப்படிங்கிறது. See all these works. In fact, இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக்கில். பட் this is absolutely wonderful. Thanks for giving me this opportunity. இது விநாயகரோட இல்லை. இது எல்லாரும் பேசினப்ப தான் நான் பேசுகிறேன்.
அது என்ன காரணம்னு கேட்டால், ஜெயகிருஷ்ணன் உண்டினுடைய குருநாதர் பேசணும், பாட்டுக்கு குருநாதர் அது பேசணும், பர்சடைல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப்பில் மகேந்திரா, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் முத்திரை வச்ச மாதிரி கேசவ், அவெல்லாம் பேசணும். அப்புறம் தான் நான் பேசுறேன்னு சொன்னேன். என்ன காரணம்னு கேட்டால், ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி வரும்போது வித்வானையும் ஜானாதி வித்வஜன பரிசிரமம், வித்வானுக்குத்தான் அவன் எப்படி வளர்ச்சி முன்னுக்கு வந்தானுங்கிறது வித்வானுக்கு தான் தெரியும். ஆகவே தான் முதல் குரு எப்படி சிரமப்பட்டு சொல்லி கொடுத்துருக்கா, எப்படி வந்திருக்கா, இந்த ஒரு அளவுக்கு முன்னோக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறத ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி கேசவ் சொல்கிற போது அதுக்கு தனி மதிப்பு. அதனால தான் அவெல்லாம் பேச சொன்னேன். ஜெயகிருஷ்ணனை இப்போ சமீப காலத்தில் தான் எனக்கு வந்து பழக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஹிந்து நம்ம வாலா மூலமாக தான் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வச்சு அதுக்கப்புறம் அதை ஆரம்பிக்கிற போது ரிஷபப்பிரியா வச்சு நான் ஆரம்பித்தேன். அவருடைய பழக்கங்கள், அவர் பேசினது, அவர் தாயார் வந்தது எல்லாம் நான் தெரிஞ்சது. அவரையும் பற்றி நான் தெரிஞ்சுக்கிற போது, இஸ் அ ப்ரொஃபஸர் இன் கண்ணனூர் யூனிவர்சிட்டி, செமண்டிக்ஸ் ப்ரொஃபஸர். லாங்குவேஜ் எல்லாம் பற்றி அவர் நிறையா அவர் தான் ப்ரொஃபஸ் பண்ணுறார். அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதத்தில் நல்லா பாடுறதுக்கு உண்டான தேர்ச்சி நல்லா வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் சாகித்ய கர்த்தா, அவர் முருக பக்தர். அதனால் முருகன் மேலே நிறைய கீர்த்தனைகள் போட்டு அதெல்லாம் கச்சேரியில் ரொம்ப அனுபவித்து பாடிட்டு இருக்கார். அதனால் அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா நல்ல வாக்கியக்காரர். சாகித்யம் போட்டு அவரே பாடி எமோஷன் கொடுத்து அதுக்கு சங்கதிகள்லாம் நல்லா பாடுறதுனால நல்ல குவாலிஃபிகேஷன். இது தவிர இப்போ இந்த காலனிலாம் ஏற்பாடு பண்ணி பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய பகவான் அவருக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காரு. அந்த இன்விடேஷனை பார்க்குற போது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிஷியன்னு போட்டிருக்கிற, அதுக்கு பதிலாக ஆர்டிஸ்டுக்கு ஒரு போட்டுருந்தா சரியாக இருக்குமேன்னு சொன்னேன். ஆர்டிஸ்ட்னா பெயிண்டர், ஆர்டிஸ்ட்னா மியூசிஷியன், அதுமாரி போட்டுக்கலாம். 2 போட்டுக்கலாமே, ஏன்னா நீ தான் எல்லாத்தையும் ஏட்டாப்பாக இருக்கிறேன்னு கேட்டேன். ஆகவே இவ்வளவு ஒரு ஜோலி ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துட்டு ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக வேணுங்கிறது என்னென்னா நல்ல ப்ரொஃபஷன் இருக்கணும், அதோட நல்ல பேஷன் இருக்கணும். ப்ரொஃபஷனில் ப்ரொஃபஸராக இருக்கார், பேஷனில் அவருக்கு மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கிறார். இவ்வளவு இது 3rd எடிஷன்னு சொன்னார். எவ்வளோ அழகாக எல்லாரையும் போட்டிருக்காரு. அதாவது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக போட்டிருக்காரு. இதெல்லாம் இவருக்கு என்ன செய்யலாம்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம சபாவில் இந்த பர்டிகுலர்லி மார்கழி உற்சவத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 700-800 கச்சேரியாக நடக்கிறது. என்ன நிகழ்ச்சி മനസ്സിലായോ? ഇവിടെ ഇരിക്കൂ, ഞാൻ പറയാം. அதாவது ரொம்ப நாளாக சபாக்காரர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு சபாலையும் நம்ம பெரியவாளை ஒரு ஃபோட்டோவோ அவள் தினமாக கொண்டாடும். எப்படின்னா மகாவிஜயநாதியர், அன்னமாச்சாரியார், பட்ன சுப்பிரமணியர், ஒரு 800 கட்சியே நடக்கிறது. ஒரு 800 பெரியவாளை பற்றி நம்ம ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா ஜனங்களுக்கு ஓ இப்பேற்பட்ட வாடா, இவாளை பார்க்குறோமா, இவாளை பற்றி கேட்குறோமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவாளையும் நீங்கள் போடணும். போட்டால் ஒவ்வொரு சவாலையும் அந்த போட்டேட்டு வச்சு அவளை பற்றி 2 வார்த்தை பேசிட்டு அன்றைக்கி யார் பாடுறாலும் ஒரு சவாலும் 5-6 கட்சியே நடக்கிறது.
அந்த 5-6 கச்சேரி நடக்குது. 5-6 பேர் பெரியவாள்லாம் நம்ம ஒரு நினைவாக வச்சுக்கலாம். வச்சுன்னா இத்தனை பெரியவா நமக்கு செஞ்சிருக்கா. வேதோ தர்ம மூலம் வேதோ ரக்ஷதே ரக்ஷிதா. நம்மை சங்கீதம் காப்பாற்றுற போது நம்ம சங்கீதத்தை காப்பாற்றுற போது நம்ம பெரியவா நம்ம காப்பாற்றுறோம். அந்த ஞாபகம் நமக்கு வரணுங்கிறதுக்காக நான் ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ. அதே மாதிரி கேசவட்டையும் இப்போ சொல்லியிருந்தேன். தியாகராஜ சுவாமி கட்சிகள் இருக்குது, 3-4 கட்சிகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரசத்தை எடுத்து அந்த புஸ்தகத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு கார்ட்டூன் மாதிரி நீங்கள் போடுங்கோ. அந்த ரசம் முழுக்க அந்த கார்ட்டூனில் தெரியும் அப்படின்னு அவசியம் நான் பண்ணுறேன்னு சொன்னார். ஏன்னா நம்ம நல்ல காரியம் பண்ணால் தான் we have to carry on the legacy to the present and future generations. அதனால் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் நிறையா பண்ணணும். உங்களுக்கு தீர்காயுச நல்ல ஆரோக்கியமான செய்யத்தை கொடுத்து ஃபைன் ஆர்ட்ஸில் நல்லா பாடி இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணி நல்ல சீரும் சிறப்பமாக இருக்கணும். என்னை கூப்பிட்டு 2 வார்த்தை சொன்னதுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், அனுகிரகம். தேங்க்யூ வெரி மச். நமஸ்காரம். இந்த ஈவெண்ட் பேர் ராகரேகா. இந்த ராகரேகான்ற ஈவெண்ட் வந்து ஃபேபர் கேஸ்டில் அண்ட் பூர்வி இன் அசோசியேஷன் வித் சப்தஸ்வரா மியூசிக்கல்ஸ் இவங்க தான் இந்த ஈவெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என் பேர் ஜெயகிருஷ்ணன் உண்ணி. நான் ஒரு கர்நாடிக் மியூசிஷியன். வந்து சங்கீத கலாநிதி நெய்வேலி சந்தான கோபாலன் சாரோட டிசைபிள். நான் வந்து லாஸ்ட் 20 இயர்ஸாக சார்கிட்ட கற்றுட்டு இருக்கேன். அண்ட் ஆர்ட்டில் என்னோட குருஸ் வந்து லக்ஷ்மி ராகவன், ஸ்ரீ சசி கிருஷ்ணன், இவா 2 பேர் தான். அண்ட் கேஷவ் சார் இன்னைக்கு இனாக்ரேஷனுக்கு இருந்தால் கேஷவ் வெங்கட்ராகவன் சார் இஸ் மை மானசிக குரு. இந்த ஈவெண்ட், இந்த ராகரேகான்ற ஈவெண்ட் வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், ஹிந்துஸ்தானி மியூசிஷியன்ஸ் அண்ட் இந்தியன் கிளாசிக்கல் டான்சர்ஸ் பேஸ்டான போர்ட்ரேச்சர் எல்லாமே இப்போ இதில் இருந்து அரியக்குடி முதல் அபிஷேக் ப்ரோக்ராம் வரை செவரல் மியூசிஷியன்ஸ் ஹிந்துஸ்தானிலையும் கர்நாடிக்லையும் அண்ட் ஆல்சோ செவரல் டான்சர்ஸ், சி வி சந்திரசேகர் சார், வீரா ஸ்ரீநாராயணன், இந்த மாதிரி செவரல் டான்சர்ஸ் அவளோட போர்ட்ரேட்ஸ் எல்லாம் யூ கேன் see here. இது எல்லாமே கிராஃபைட் பென்சில் ஆர் ஒயிட் பென்சிலில் பண்ண போர்ட்ரேட்ஸ். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக நான் பண்ண ஒர்க்ஸ் மட்டும்தான் இது. முன்னாடி எல்லாம் ஆயில் அக்ரிலிக் ரிலேட்டட் எக்ஸிபிஷன்ஸ் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்கேன். பட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் புட்டிங் அப் ஜஸ்ட் அ சோலோ பென்சில் ஸ்கெட்ச் எக்ஸிபிஷன் முதல் தடவை தான் பண்ணுறேன். இதில் as I told எல்லாமே இந்த கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணதோட காரணமே ஆஸ் மியூசிஷியன்ஸ், ஆஸ் அவர் கைட்ஸ். as in இப்போ நாங்கள் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் we learn a lot by listening. அவளோட கேட்டு தான் நாங்கள் கற்றுப்போம். அது ஜிஎன்பி சாராக இருந்தாலும், செம்பாய் சாராக இருந்தாலும், இல்லை ஒரு பிருந்தாமா இருந்தாலும், இல்லை செம்மாங்குடி மாமா இருந்தாலும். ஸோ ஆல் தீஸ் மியூசிஷியன்ஸ் ஹேவ் டாட் அஸ் ஸோ மச். as in ராம்நாத் சார் ஒரு பாட்டு கேட்டால் தான் ஒரு கச்சேரி போகிறதுக்கு முன்னாடி புது ராகம் பாடுறதுக்கான ஐடியா கிடைக்கும். ஐ மீன் எவ்ரி டே இவாளோட கேட்டு தான் நாங்கள் கற்றுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம ஸ்கெச் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு என்னமோ பர்சனலி வாண்ட் டு மியூசிஷியன்ஸ் மட்டுமா பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசையாக இருந்தேன். அதான் நீங்கள் ஜாஸ்தியும் நீங்கள் மியூசிஷியன்ஸோட போர்ட்ரேட்ஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மார்கழி சீசன்லேயே இது பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த டைமில் கர்நாடிக் மியூசிக் இஸ் எவ்ரிவேர் இன் சென்னை. ஸோ இந்த டைம் இஸ் ப்ராப்ளி த பெஸ்ட் டைம் டு ஹோல்ட் திஸ் எக்ஸிபிஷன் நினச்சி தான் இதை வச்சோம். இந்த ஈவெண்ட் வந்து as I said 26, 27, 28 டிசம்பர். ஸோ இன்னிலேருந்து 3 days இருக்குது. Apart from the exhibition itself, நிறைய கச்சேரிகள் இருக்குது. இன்றைக்கி சூரிய காயத்ரி கச்சேரி இருக்குது. இன்னைக்கு சாயந்தரம் கல்யாணபுரம் அரவிந்த் பாட வேண்டியது, பட் சில காரணங்களால் அவரால் பாட முடியலை. இன்ஸ்டெட் ஐஸ்வர்ய வித்யா ரகுநாத் அப்படின்னு ஒரு பாடகி, ஷீ வில் பி சிங்கிங் ஹர் கான்சர்ட் டுடே ஈவினிங். நாளைக்கு என்னோட கச்சேரி, நாளான்னைக்கு ஸ்ரீரஞ்சனி சந்தான கோபாலன் அவங்களோட கச்சேரி இருக்குது. இதுவும் போகாமல் Veera Srinarayanan, the very renowned dancer. Naliki she will be coming and we will be having a discussion, a conversation on the creative process in art. The beat dance, beat music, beat painting, ellathilum oru creative process irukku. Adha pathi we will be having a discussion. So yeah, that is about the event. Anything else that is அதான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி பென்சிலை தான் முதல்ல ஆரம்பிச்சதே பென்சில் ஒர்க்ஸில் தான். அதுக்கப்புறம் நிறைய அக்ரிலிக் ஆயில் எல்லாம் போய் அப்போ எனக்கு பென்சில் மேலே ரொம்ப ஆசை. முதல் டைம்லலாம் பென்சில் தான் நிறைய போடுவேன். அப்போது ரொம்ப நாள் போடலை, பென்சில் பக்கமே திரும்பாமல் இருந்தேன். ஐ வாஸ் லுக்கிங் அக்ரிலிக் ஆயில். அந்த சீரீஸ் நான் இப்போ லுக் அட் 2009 எக்ஸிபிஷன் எல்லாமே ஆயில் அண்ட் அக்ரிலிக் கூட தான். பென்சில் நான் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. இப்போது 2020 அந்த கோவிட் டைமில் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருந்தபோது ஐ கேம் பேக் டு பென்சில். அதுக்கப்புறம் பென்சில் மேலே ரொம்ப ஃப்ரீ வரப்பட்டது. இப்போ எனக்கு பென்சில் வந்து வெளில வர முடியலை. ஸோ ஃபுல்லாகவே பென்சில். அது பென்சில் வரும்போது கிராஃபைட் பென்சில் கிரே பிளாக் அந்த இது, இல்லைன்னா ஒயிட் பென்சில் ஆன் பிளாக் பேப்பர். ஸோ இந்த 2 மீடியத்தில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் மோர் ஆஃப்
மை கம்ஃபர்ட். எனக்கு அதில் ரொம்ப பண்ண பிடிக்கும். மட்டும் இல்லை, அது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும், அதுவும் ஒன்று சொல்லணும். ஏன்னா சில நேரம் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட பாடி கால் பர்த்டே இல்லை ஆனிவர்சரி அந்த டைம் இருக்காது. இன்னைக்கு காலையில் எனக்கு பண்ணணும் தோணிட்டுனா திடீர்னு பண்ணணும். எனக்கு இந்த ஒயிட் ஆன் பிளாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ரொம்ப எனக்கு சிலதெல்லாம் 10 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியும். அது அந்த டைம் சேவிங்கிறதுனால அது கொஞ்சம் நான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 120 ஒர்க்ஸ் டிஸ்பிளேல இருக்கு. எல்லாமே 90% இந்த நான் சொன்ன கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ், கிளாசிக்கல் டான்ஸர். அது தவிர அங்கேங்க யூ மைட் சி சம் அதர் ஃபிகர்ஸ். 3 years of ஏஜில் ஆரம்பிச்சது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டைம்ல ஆரம்பிச்சது. இதே வயசுல தான் 3 years of ஏஜில் தான் பாட்டும் ஆரம்பிச்சு வரையறதும் ஆரம்பிச்சு. ஸோ அது கூட இருந்துட்டு இருக்கு. நிறைய கணக்கு சொல்ல தெரியல, ரொம்ப பண்ணியிருக்கேன். பட் இது வந்து இன்னும் இந்த சீரீஸில் இன்னும் அரௌண்ட் 200 பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸிபிஷனில் இப்போ 120 மட்டும்தான் வச்சு.